ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய யூடியூப் வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய யூடியூப் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போகிற நியூ டிஷ் எல்லாம் நீங்கள் சீக்கிரமாக பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கடையில் வாங்கின சில்லி பரோட்டா பாக்கெட்டு நம்ம வீட்டிலே செய்யலாம். இப்போ நமக்கு கோதுமை மாவு செஞ்சு வச்சுருக்கோம். ஒரு 2 சப்பாத்தியை பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இது மைதா மாவும் செய்யலாம், கோதுமாவும் செய்யலாம். நான் கோதுமை எடுத்திருக்கேன். 2 சப்பாத்தியும் ஒரே சப்பாத்தியை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கத்தி வச்சுக்கலாம். கத்தி வச்சு ஓரங்கள்லாம் சின்ன சின்ன பீஸை அப்படி வெட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வெட்டியாச்சு. இப்போ நம்ம ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பீஸ் தனியாக வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸையும் நம்ம தனித்தனியாக எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். சப்பாத்தியெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி தண்ணியை ஹீட் பண்ணிக்கோங்க. லேசாக ஹீட் பண்ணால் போதும். உள்ளே பாருங்க பபுள்ஸாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியெல்லாம் ஒவ்வொரு பீசஸாக உள்ளே போட்டுக்கோங்க. அப்போ தான் இல்லை ஒன்று மிங்கிள் ஆகாமல் இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ண சப்பாத்தியை போட்டாச்சு. இப்போ நம்ம இது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த சப்பாத்தியை நீங்கள் காய வச்சும் போட்டுக்கலாம். காய வச்சு போட்டிங்கன்னா காயறதுக்கு வந்து ஒரு 4 நாள் ஆகும். இப்போ வந்து நம்ம இப்படி போட்டாச்சு. இது வந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு வேகும். எந்த பாரு பார்க்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தி ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ நம்ம சைடில் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சி நம்ம 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு எண்ணெய் நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க 1/2 பல்லாரி வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூட கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 6 பீன்ஸ் நான் போட்டுக்கிறேன். இது கூட கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸ் போட்டுக்கோங்க. காய்கறியை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வதக்கிட்டு இப்போ நம்ம இதுக்கு மேலே ஒரு மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சப்பாத்தி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை வடித்து எடுத்துக்கலாம் தண்ணியை. அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சூடான தண்ணியை வடிச்சிட்டு இப்போ வந்து நான் பச்சை தண்ணியை ஊற்றி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றும் ஒட்டாமல் அது வடக்காக இருக்கும். அதனால தான் இப்படி பச்சை தண்ணி ஊற்றி வைக்கணும். இது வந்து அப்படியே இருக்கலாம். பாருங்கள், காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூடயே 1 ஸ்பூன் அளவுக்கு வத்தப்பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி, உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது கூடயே கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றினா கொஞ்சம் சப்பாத்தியில் வந்து இந்த இது மசாலா ஒட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நான் அந்த தண்ணியும் வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத இதில் அப்படியே போட்டுருங்க. போட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மசாலாலாம் இந்த சப்பாத்தியில் போடுற மாதிரி நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது கட் பண்ணி வச்சுருக்க மல்லிச்செடி போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் பத்தலைன்னா கொஞ்சம் மிளகு பொடி போட்டுக்கோங்க. போட்டு சாப்பிட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட டிஷ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிச்சுன்னா யாருமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.